இட்ஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. உதவிக்கெல்லாம் விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறா சௌரி. பின்னி பெடலரா. ஸ்ரீகாந்த் இவங்கெல்லாம் வந்து அப்பாவின்னு சொல்லி நீங்க ட்ரோல் ஆகிட்டு நீங்க சொன்ன வார்த்தை வந்து அப்பாவின்னு சொல்லாம எப்படி சொல்லுங்க? ஒரு பயன்படுத்தினவனை நீங்க குற்றவாளிங்கிறீங்களே, வித்தவங்க. அப்புறமா சொல்றேன், நீங்க மேல சொல்லுங்க. கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்ன ஒரு நேர்மையால என்னை ட்ரோல் பண்ணா பயந்துருவா? என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? உனக்கு நான் கேட்கிற கேள்விக்கு எடுத்து வைக்கிற வாதத்துக்கு பதில் இல்ல. அப்பாவின்னு சொல்லாம எப்படி சொல்லுங்க? என்னமா ஃபீல் பண்ணி கூறடா நீ அடாளுற இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறடா கொய்யா. இதுக்கும் யாரு அறிஞர் சாக்ரட்டிஸ் சொல்றான், என்ன சொல்றான்? வாதத்தில் தோற்பவன், தர்க்கத்தில் தோற்பவன் அவதூற கையில் எடுப்பான்டான்னு. என் கேள்விக்கு நீ பதில் சொல்ல உனக்கு பட்டு இல்ல, அறிவு இல்ல, உடனே அவதூறுக்கு போயிரு. என் நோக்கம் அது இல்லைங்க, மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் பாருங்க. இந்த நிலையில் அவருக்கு 8 முறை போதைப் பொருள் வாங்கி கொடுத்ததாக கூறப்படும் அதிமுக ஐடி விங் முன்னாள் நிர்வாகி பிரசாத்தை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். அவன் பயன்படுத்தி இருக்கான். நாட்டுல 2 பேர் தான் பயன்படுத்தினா, நீ பெரிய உளவு படை வச்சு கண்டுபிடிக்கிற வெங்காயம் நீ விக்கிறதே ஆளுங்க தான். உனக்கு என்ன வேணும்? கீழே உட்காந்து கலாணி பழம் பூரா கரெக்ட் பண்ணிக்கிட்டு சொகுச்சா ஜொலிக்கிற. எங்க பொழப்பு ரொம்ப டேஞ்சர் பொழப்பியா? எல்லாருக்கும் தெரியும். 2 பேர் சிக்கிறதுனால புகழ்பெற்ற நடிகர்னால வெளியில செய்தி வருது. இந்த ஆளை கொண்டு ஹாஸ்பிடல்ல சேர்றா. ஏன் 2 பேரும் சிக்கல் என்ன மறுபடியும் வித்துட்டு தானே இருந்திருப்ப? வித்தவன் எங்க? புழல் சிறையில் பிரசாத் இருக்கிறார். அவரை இந்த வழக்கில் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். வித்தவன் எங்க? பதிலுங்க. அப்புறம் உனக்கெல்லாம் மானம், சூடு, சோரணா, ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற. இந்த 2 பேரை உள்ள போட்டீங்க, இதோட இந்த கொக்கைன், கஞ்சா, அவின், குட்டா இதெல்லாம் நின்றுமா? முதுகுல ஒரு வண்டி அழுக்க வச்சுட்டு அடுத்த முதுகு செய்ய வண்டியா? குட்காவோட சட்டசபைக்குள்ள போனார்ல ஐயா ஸ்டாலின், குட்காவை ஒழிக்கணும். ஒரு குவார்டர் பத்திரோட போக வேண்டியது ஏன் போல? எவ்வளவு பெரிய விஞ்ஞானி நீங்க எல்லாம் பர்மனண்டா சந்திரமண்டலத்திலேயே தங்க வேண்டியவங்க, தவறி போய் பூமியில் இருக்கீங்க. ஒரு அரசு சாராய்ச்சி காட்சி வச்சுக்கிட்டு கை கட்டிட்டு போதையின் பாதையில் போகாதீர்கள், உங்கள் அப்பாவாக நின்று கேட்கிறேன். இது அவமானம் இல்லாத போது நான் கல்லுக்கு பேசுறது, இதுக்கு பேசுறது. பாதிக்கப்பட்டவங்க வருங்க. அவன் உண்மையிலே அப்பாவி. அவனை மாதிரி பல ஆயிரம் பேர் இங்க பயன்படுத்திட்டு இருக்கான். அவன் புகழ்பெற்ற நடிகருங்கனால சிக்கிட்டான். இவனை கொன்னிடலாமா? அவனை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு செய்தி ஆக்கிட்டு அலைகிறீங்க. ஒரு நேர்மையாளர் நாங்க நடவடிக்கை எடுத்துட்டோம். 2 பேர் தானே. எனக்கு வெறி வர கூட இங்க இருந்து போயிடுறேன். உங்களுக்கு வெறியும் தத்தம் போவேன். வெறி வரதா? தம்பி ஆம்ஸ்டாங்க கொன்னுட்டாங்க, செத்துட்டாரு. கொன்னவன் யாரு? எதுக்காக கொன்னா? யார் சொல்லி கொன்னா? அந்த செய்தி ஏன் உங்களுக்கு வரல? எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு சுட சொன்னவன் யாரு? என்ன கொடுத்துற நீ? மனு கொடுக்க வந்த மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி கொல்ல சொன்னது யாரு? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. கொடநாட்டுல செத்து போயிட்டான் 5 பேர். கொன்னது யாரு? செத்தவன் 5 பேர் தெரியுது, செத்துருக்கான். கொன்னவன் யாரு? கொல்ல சொன்னது யாரு? என்ன போக்கு போக்கு? எதிர்கட்சியார் என்ன நினைப்பா? வந்துட்டாயா ஆழம் போன வயசுல இது என்ன பங்களா நாய் மாதிரி மொசு மொசுன்னு ஸ்டைலா? பேரம்பேத்தி பார்க்க வேண்டிய வயசுல தருதல மாதிரி பங்க வச்சுன்னு சுத்துறா. அப்படியே அர்த்தம் பாரு. இந்த அதிமுக பிஜேபி கூட்டணியை பத்தி சிந்திக்கிறதுக்கு, இந்த இதுகளை பத்தி சிந்திக்கிறதுக்குன்னு எனக்கு நேரம் இருக்கான்னு பாருங்க. அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? அவங்க முடிவு எடுக்கிறாங்க, இங்க சேர்றாங்க. எனக்கு இதுல இருக்கிறது, ஐயா எடப்பாடி பழனிசாமி வந்து இந்தியாவை யார் ஆள்வது அப்படிங்கிற இடத்துல பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தால் அது அவருக்கு பலனை தந்து. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்தியாவை யார் ஆளணும், தமிழ்நாட்டை யார் ஆள்வதுங்கிறதுல பிஜேபியோட கூட்டணி வச்சு அது தேவையற்ற சுமையாக தான் நம்ம தேவையற்ற சுமையாக தான் பொட்டல ஓட்டுற நாயே என்ன பார்த்தா உனக்கு நக்கலா தெரியுதாடா? அதுல இப்ப இந்தியாவை யார் ஆள்வதுங்கிறதுல பிஜேபியோட இந்த அணியெல்லாம் இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு 15 எம்பி, மத்தியில 2 அமைச்சர் அப்படி இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அது அந்த இடத்துல அந்த கணிப்பு தவறா போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான் என்னோட கருத்து.
அப்புறம் என்ன நீங்க வந்த நான் உங்ககிட்ட கேக்குறேன், நீங்க ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் தான் போதைப் பொருளை வித்தாங்கல்ல? அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா? 2 பேரை தவிர யாரும் பயன்படுத்தலையா? என்ன பழக்கம் அது? என்னடா பழக்கம் அது? இந்தியா முழுமைக்கு இருக்கு இந்த போதைப் பொருள் கலாச்சாரம், கொக்கைன் அதெல்லாம். அவங்க யாரையுமே தப்பிக்க விடக்கூடாதியா, அவங்க தூக்குல ஏத்தணும்யா, தூக்குல ஏத்த. மும்பையில நீங்க அதானியுடைய போர்ட்ல 20 லட்சம் கோடிக்கு மேல 20 லட்சம் கோடிக்கு மேல அந்த போதைப் பொருள் வந்து நின்னதுங்கிறது நீங்க பாத்தீங்க. 20,000 கோடிக்கு மேல வந்ததுங்கிறது ஒரு இது. அந்த கப்பலை திருப்பி அனுப்புனியா, கப்பல் இருக்க சரக்கு என்ன பண்ணான்னு நான் ஒருத்தன் தான் கேட்டேன். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்லு? எல்லாரும் பயன்படுத்துறாங்க. நான் கேக்குறேன், பயன்படுத்தின 2 பேரை கைது பண்ற, வித்தவன் எங்க? காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. நீ என்ன மாதிரி கட்டமைப்ப? காட்டுக்குள்ள இருந்த எங்க வீரப்பன சந்தன கடத்தல், வீர கடத்தல், யானை தந்தத்தை கடத்தல், கடத்தல் அரம்ப. ஏய், வித்தவன் காட்டுக்குள்ள இருந்தான், வாங்கினவன் எங்க இருந்தான்? இங்க இருந்தா வாங்கினவன்ல எவனை கைது பண்ண நீ? ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணா தான் குற்றவாளிகளா? அப்பாவிகள். What nonsense are you talking about? வாழா 2 பேரும் கைது பண்ணதுனால நீங்க இப்ப பேச வர்றீங்க இல்லையா? நான் வித்துட்டு தானே இருந்திருப்பான். நேத்து விற்கும் போது டக்குன்னு பிடிச்சிட்டீங்களா? வித்தவன் யாரு? அதை இந்த ஸ்ரீகாந்துக்கு வித்தவன் ஒரு அதிமுக காரன்னா அதை திருப்புறீங்க. அப்ப திமுக காரங்களுக்கு இந்த போதைப் பொருள் விற்பனைக்கு எந்த சம்பந்தம் இல்ல, எந்த சம்பந்தம் இல்ல. என்ன பிரச்சனை உனக்கு? சொல்லுப்பா, என்ன பிரச்சனை உனக்கு? பிரச்சனையே நீதானடா. திரும்ப திரும்ப சொல்றேங்க, ரூச சொல்றா, குற்றவாளியை பிடிச்சு தூக்கல போடுறத நிறுத்துறா, அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சு தூக்கல போடுறாங்கிறான். ஏய், என்கிட்டயே கதை விடாத. நீ குற்றவாளி யாருன்னு பாரு, எப்படி சரக்கு வருது, எப்படி விக்கிறான்னு அந்த வேற வெட்டு. நீ இலைய கிளைய வெட்டிக்கிட்டு இருக்க. நீ பாரு, உள்ள போட்டதுனால அந்த போதைப் பொருள் விற்பனை நின்றுமா இல்ல தடுத்துக்கப்பட்டுருமா? 2 அப்பாவையும் பலியாயிட்டான், அவ்வளவுதான். என்ன அந்த பக்கமா சுத்துற? நீ அறிவாளின்னு சொல்றேன்டா லூசு. வேற அந்த 2 பேரை தவிர யாரும் பயன்படுத்தலையா? அந்த சுஜித்ராங்கிற பாடகி சொல்றாங்க, எத்தனை பேர் இடங்கள்ல எவ்வளவு இந்த கொக்கைன் விருந்து பரிமாறப்பட்டதுன்னு எல்லாம் பப்புன்னு வச்சுக்கிட்டு எல்லாம் இந்த போச்சுக்கிட்டு இருக்கிற கலாச்சாரம் உருவாக்குனது இவங்க தான். குழப்பத்துல பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா எது வேணாலும். கணக்கு இல்லாத கஞ்சா கோயில் அடிவாரங்கள், கோயில் வளாகங்கள்ல விக்குது, கல்லூரி முன்னாடி விக்குது, பள்ளிக்கூடங்கள்ல கஞ்சா சாக்லேட் விக்குது, கஞ்சா சாக்லேட் மிட்டாய். பிள்ளைகள்லாம் அறப்போதையிலே உட்கார்ந்துருக்கு வகுப்புல. ஆசிரியர் பெருமக்கள் என்கிட்ட சொல்றாங்க, அவங்க பேச முடியாது, பேசினா உன்னை நீ வேலையை விட்டு நீக்குவேன். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குறேன். சாராயம் விற்கிற அரசு கொக்கைனை கைது பண்ணுது, எப்படி இருக்கு? எப்படி நீங்க எப்படி ஆட்சி முறை இருக்கும்? நம்ம குடிக்க போகும்போது கார்ல போகலாம், குடிச்சிட்டு வரக்கூடாது, கைது பண்ணிக்கிறோம். அதிகம் பேசுன முட்டி அக்கா பேசுறேன், ஜாக்கிரதை. அப்ப நீ அங்க ஒரு அவசர ஊர்தி ஆம்புலன்ஸை நிறுத்து, ஏத்தி கொண்டு வீட்டுல இறக்குங்களா? இப்படி கேட்டவனை அடிச்சது தப்புங்களா? ஐயோ, தப்பே இல்லப்பா. ஏன்னா இது எப்படி ஒரு நாடு? குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது, ஆனா குடிக்க போகும்போது வண்டி ஓட்டிட்டு போலாம். ஒருத்தனும் கழிய கூடாது, ஒருத்தனுக்கும் கோபம் வரக்கூடாது. நீயா? இதுக்காகவா நீ இவ்வளவு வேகமா ஓடி வந்த? அடடா மகராச, இப்ப தாண்டா நீ லட்சணமா இருக்க இல்ல? மதுரை, இவனை இப்படியே ஒரு போட்டோ எடுத்து அப்படி வெளியே மாட்டிடு, தெருவுக்கே திருஷ்டி கழிந்த மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.